புதுச்சேரியில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சி போட்டியிடும் என்பதை கலந்து பேசி முடிவெடுப்போம் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். வருகிற கட்சியினுடைய ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுவது சம்பந்தமாக கலந்து ஆலோசித்தார். பாராளுமன்ற தேர்தல் அது சம்பந்தமாக எதுவும் இல்லை. கட்சியினுடைய ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுவது பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் வந்து சந்திச்சாங்க சார். நம்மளோட நிலைப்பாடு என்ன சார்? கலந்து பேசுவோம். கலந்து பேசுவோம் சொன்னார். மக்களவை தேர்தலில் என்ன அரசு போட்டியிடுவது கலந்து பேசி முடிவெடுப்போம். காரைக்கால் மாவட்டம் வரிச்சிக்குடி பகுதியில் அமைந்துள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மையம், இயந்திர பொறியியல் ஆராய்ச்சி பயன்பாடு மற்றும் புதுப்பிக்கப்பட்ட சிக்மா கலந்தாய்வு அரங்கம் இவை மூன்றையும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழகத்தின் இயக்குநர் முனைவர் உஷா நடேசன், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆளுநர் தமிழிசை, மாநிலத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கவே உள்துறை அமைச்சரை சந்தித்ததாக விளக்கமளித்தார். ஏறக்குறைய 56 கோடி ரூபாய் அதிகமாக நமக்கு கொடுக்கப்பட்டால் அது நிச்சயமாக மிகப்பெரிய திட்டமாக இங்கே உருப்பெறும். இந்த சூரிய மின்சக்தி இந்தியா முழுவதும் பயன்படுத்துறது ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நம்மளோட துணைநிலம் முழுமையாக பயன்படுத்தினா இன்னும் வெளிச்சமா இருக்குமே நம்ம மாநிலம்ன்றது. அதுவும் நமது விமான நிலையம் 300 ஏக்கர் நமக்கு தமிழகத்துல இருந்து கிடைத்தா ரொம்ப நல்லது. ஆனா தமிழகம் அதை கொடுப்பதற்கு ரொம்ப தயங்குகிறார்கள். அதனால வேறு விதமா நமது விமான நிலையத்தை விரிவுபடுத்தலாமா அப்படின்றதெல்லாம் கேட்கதான் நான் போனேன். அதனால நான் துணைநிலை மாநிலத்தை முன்னேற்றுவதற்காகத்தான் நான் போனேன். ஆனா அதுக்குள்ள எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நான் மட்டும்தான் போனேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சில பத்திரிகை சகோதரர் என் கூட உள்துறை அமைச்சர் கூட உட்கார்ந்து இருந்த மாதிரி அவர் இதை கேட்டாரு, இவங்க இதை சொல்றாங்க. அதுக்குள்ள புதுச்சேரியில் அவசரமா கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய கதை ஆசிரியர் மாதிரி ஒரு சினிமாவே நடத்தி முடிச்சுட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. தருமபுரி மாவட்டம் அரூரில் நடைபெற்ற கொங்கு ஆலயம் திறப்பு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தருமபுரி மாவட்டத்திற்கு அதிமுக ஆட்சியில் தரப்பட்ட பல்வேறு அணைக்கட்டு திட்டங்கள் திமுக அரசால் கிடப்பில் போடப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், நம் உயிர் உள்ளவரை நம்முடன் ஒட்டியிருக்கும் ஒரே செல்வம் கல்வி செல்வம் என்றும், பெண்கள் பள்ளி கும்மி ஆட்டத்தை பழகிக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பெரம்பலூரில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற முப்பெரும் விழாவில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு 2297 பயனாளிகளுக்கு 16.70 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம், பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அமைச்சர் சிவசங்கர், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே ஆம்னி பேருந்துகளை நிறுத்த முடிச்சூரில் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் முழுமையாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயங்க துவங்கிவிட்டது. அந்த கிளாம்பாக்கத்தில் அமைந்திருக்கின்ற கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என்பது இந்தியாவிலேயே ஒரு தலை சிறந்த பேருந்து முனையமாக அமைந்திருக்கிறது. எல்லா வசதிகளோடும் இருக்கிறது. ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு அவருடைய பேருந்துகளை நிறுத்துவதற்கு தான் இடம் தேவைப்படுகிறது. கூடுதலாக அது முடிச்சூரிலே அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் இது குறித்து மிக தெளிவாகவும் விளக்கியிருக்கிறார். எனவே அரசினுடைய நிலைப்பாட்டை ஏற்று இங்கிருந்து எல்லா பேருந்துகளும் இயங்குவதே எதிர்காலத்தில் மக்களுக்கு குழப்பமில்லாத ஒரு சூழலை உருவாக்கும். மீண்டும் மீண்டும் இங்கேயும் அங்கேயுமாக இயக்குவது என்பது ஒரு குழப்பத்தை தான் உருவாக்கும். ஒரு தெளிவான முடிவு எடுக்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மிக சிறப்பான முறையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதை முழு செயற்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். மயிலாடுதுறையை அடுத்த லட்சுமிபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கண்ணதாசன் மனைவி தமிழ்ச்செல்வி. இவர் மயிலாடுதுறை கூரை நாட்டில் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் சமையல் வேலை பார்த்து வந்துள்ளார். மேலும் இவர் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் அவரது உறவினர்கள் போன் செய்தபோது எடுக்காததால் சந்தேகமடைந்த அவரது உறவினர்கள் வீட்டுக்கு சென்று பார்த்துள்ளனர். அப்போது தமிழ்ச்செல்வி மர்மமான முறையில் வீட்டுக்குள் இறந்து கிடந்தது தெரியவந்தது. இதுகுறித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அவரது உடலில் இருந்து ரத்தம் சிதறி கிடந்ததால் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்தனர்.
மேலும் உடலை கைப்பற்றி மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பள்ளிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த தேன்மொழிக்கும் உதயந்திரம் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் என்பவருக்கும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் சென்னையில் பணிபுரிந்து வந்த அருண்குமாருக்கும் தேன்மொழிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு தேன்மொழியை அவரது தாய் வீட்டிற்கு அழைத்து சென்றுவிட்டு சென்னைக்கு மீண்டும் திரும்பியுள்ளார். இதனால் மனமுடைந்த தேன்மொழி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை முயற்சி செய்துள்ளார். இதனை கண்ட உறவினர்கள் உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி தேன்மொழி உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து பெண் வீட்டார் கிராம காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பெண்ணின் உயிரிழப்பிற்கு காரணமான அருண்குமாரை கைது செய்யுமாறு முறையிட்டனர். மேலும் இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.